18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சீனுப்பு சம சீன்ல முதல்ல பார்க்க போறது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் யாராச்சும் கல்யாணத்தை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பயன்படுத்திக்கிங்க. அப்படி என்னப்பா டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு வந்து குரூப்பா போட்டோ பிடிப்பாங்க. அது போக ஒரு 500 போட்டோ. ஆனால் நம்ம பிரிண்ட் எத்தனை போடுவோம்? ஒரு 50-60 போட்டோ பிரிண்ட் போடுவோம் இல்லையா? இப்போ என்னன்னா ஆன் ஸ்பாட்ல அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டு போகப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. சிவகங்கை பக்கம் ஒரே உரத்தட்டுப்பாடு. இதனால பயிர் பண்ணிருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கடும் மன உளைச்சல் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு போயிருக்கிறாங்க உரத்தை வாங்குறதுக்காக. ஒரு கல்யாணத்துக்கு போய் மணமக்கள்லாம் வாழ்த்திட்டு அடுத்து என்ன பண்ணுவா? சாப்பிட போவா. அப்படி சாப்பிட போற இடத்துல எதுக்கு ஒரு ஆள் வராருன்றதுக்காக எதிர்த்து ஓடிட முடியும்? இல்ல அவர் தான் என்னை பார்த்து ஓட முடியுமா? என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர். எதுக்குப்பா அதை சொன்னாரு அப்படின்னா, இந்த செங்கோட்டையை சந்திச்சிக்கலாமே கேட்டாங்கல்ல, அதுக்கு தப்பா எதுக்கு சொல்றீங்க? நான் போய் யாரை சந்திச்சேன்? அவர் வந்து கல்யாண வீட்டுல உட்காந்து தான் வந்தாருன்னு சொல்லு. நான் போய் யாரையும் பார்க்கல. கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். செங்கோட்டையன் வாரதுன்னு சொல்லி வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நான் எந்திரிச்சு ஓடுறதா வெளியே, அல்லது நான் இருக்கேங்கிறதுக்காக அவரு வெளியே ஓடுறதா? இந்திய மக்கள் ஒற்றுமையை பத்தில ஒரு நாட்டு ஆளுற கட்சி பேசணும், இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே 100 ஆண்டுக்கு மேல கனவா இருக்கு. என்ன பண்ணலாம்? பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங். அடிமை இந்தியாவில் 79 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன். இந்துக்கு ஒரு கனவு, இந்தியாவுக்கு ஒரு கனவு. இது எப்படி ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது? இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும். நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு, இது இந்து மக்களின் ஒற்றுமை, இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பல, ஒற்றுமைங்கிறப்பல. அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? எப்படி? அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல பாஜக தமிழ்நாட்டை ஒரு அயோத்தி மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துலயும் ஐரோப்பாவிலும் இல்லையே. அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. எல்லாம் அயோத்தி மாதிரி வரதில்ல வந்து தப்பதில்லை. நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம். ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படியே பேசின அண்ணன் கிட்ட அடுத்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. என்னப்பான்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாராமே, அப்போ கூட்டணிலாம் இறுதி பண்ணிடுவாங்க, மெகா கூட்டணியா இருக்கும்லாம் சொல்றாங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். சார், அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க சார். கூட்டணிக்கு நாள் இருக்கு, இன்னும் 100 நாள் இருக்கு. திமுகவுடைய ஆட்சிக்கான 100 நாள் எண்ணப்படுகிறது. அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. கூட்டணி நிறைய கூட்டணி வரும். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்புறம் பாருங்க, அந்த கூட்டணியில குழப்பம் இருக்குது. எந்த கூட்டணி? திமுக கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க?
விசிகாக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். திமுக நிச்சயமா கூட்டணியில் குழப்பம் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. இல்லையே நான் கேட்கிறேன், அவங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? மந்திரி சபையில் இடம் கொடுக்க போறாங்களா? அல்லது நம்ம மதிப்புக்குரிய விசிகா, நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும்போது தானே தெரியும். கூட்டணி இருக்கு, பார்த்துக்கலாம். அதாவது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியா அப்படின்ற பேச்சு ஏகப்பட்ட நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐவர் குழு அமைச்சாங்க, அந்த குழு பேச்சுவார்த்தையில நடத்துனாங்க. நோ கேடாக திமுக கூட்டணியில தான் ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் விஜய் சந்திச்சு பேசுனதா ஒரு தகவல் இல்லையா, அதை பத்தி கேட்டிருக்கோம் அண்ணன் செல்வ பிறந்தகை கிட்ட. அவர்கிட்ட சொல்றார், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது. அந்த ஐவர் குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறது, இதுதான் தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு அதை பற்றி தெரியாது சார். நாங்கள் அது மாதிரி யாரும் அனுமதியும் கொடுக்கல, போய் பேசவும் சொல்லலை, எனக்கு தெரியாது. நான் மாநில தலைவராக இருக்கேன், என்கிட்ட அகில இந்திய தலைமை போய் பேசுங்க, இவர் பேசுவாரெல்லாம் சொல்லலை. ஐவர் குழு நியமிச்சிருக்காங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போன்றதுன்னு சொல்கிறோம். இதை எத்தனை முறை சொல்றது? உங்க சந்தேகத்தை சரி செய்யுது. பேச்சுவார்த்தையும் போய் நடத்திட்டு வந்திருக்கோம். வடக்கே, கிழக்கே, மேற்கே, தெற்கே எல்லாம் சந்தேகப்படாதீங்க, எங்கேயுமே இல்லை. இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி. உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்தியா கூட்டணி இது முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நியமிச்சாங்களா? நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசல, திமுகவோட மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் செல்லூர் ராஜ் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் வராம போனதுக்கு தமிழ்நாடு அரசு தாங்க காரணம். அவங்க திட்ட அறிக்கை ஒன்று தயார் பண்ணாங்க பாருங்க, அதில் ஏகப்பட்ட குழப்பம், அதை சரியா தயார் பண்ணல, அதனால தான் மெட்ரோ வரல அப்படின்னு சொல்றாரு. மெட்ரோ ட்ரெயின் வராதுக்கு காரணம் முழுக்க தமிழக அரசுடைய அந்த டிபிஆர் தயார் பண்ண குறைதாங்க. அதுதான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எங்கெங்க ஸ்டேஷன் அமையும், இடம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிதி, எப்படி ஒதுக்க போறீங்க, எந்த வழியாக போகிறது என்ன என்பதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டு திருப்பணவை இது எத்தனை எப்போதும் வழக்கமான ஒன்று தான். முதல்ல செஞ்சிருக்கலாம். கடைசி நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு செய்கிறாங்க. இதை சொன்னால் நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதாவோட இதாகுது அப்படின்னு சொல்ல. இப்படியா பேசின அண்ணன் அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல முறை அமைச்சராக இருக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் என்ற முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க, ரெட்டேலைக்காக போட்டாங்க. அவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்திற்கு அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவரை எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியார் பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கல் இணைஞ்சதை பத்தி அண்ணன் இப்படி சொல்ல, அடுத்து திமுக மூத்த அமைச்சர் ஒருத்தர் தாவேக்கா தொடர்பாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். என்னன்னு பாத்துருவா? அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டு என்ன செய்யறது? நான் என்ன கேட்குறேன், இன்னும் ஒரு அரசியல் கட்சியாவே அங்கீகாரம் வரவில்லை. அது பற்றி கருத்து கூற நான் விரும்பல. என்னன்னா ஒரு அரசியல் கட்சியா இருந்தா நிச்சயம் கருத்து கூறுவாங்க. பொருள் என்ன, அதை பத்தி பேசி என்ன செய்யப்போம்? இவர் எல்லா கட்சியிலும் இருந்தாரு, அதனால அங்கங்க போய் சேருவாங்க, போவாங்க, வருவாங்க. நம்ம அதை பத்தி இல்லை, கட்சி மாறுவதை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. எனக்கு அதை பத்தி தெரியாது, எனக்கு பிறந்ததுல இருந்து தெரியாது. நான் ஒரே கட்சியில இருக்கேன், அதான் எனக்கு தெரியும். ஆங்காங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, திடீர்னு பள்ளம் ஏற்பட்டு இருக்கு சாலையில். இப்படித்தான் கேரளாவில் பாருங்க, நல்லா இருக்கிற ரோடு திடீர்னு பள்ளமாகி போகுது. அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் சூதாரமாக இருந்துங்க.
பதட்டம் இருக்குமாப்பா. இப்போ திருட வர்றவங்களுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப சாதாரணமாக வந்து அப்படி திருட்டு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்படிதான் நாகர்கோவில் பக்கத்தில் ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பார்த்துங்க. பைக்கில் வந்து ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக திருட்டு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க கத்துறதுக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆனாலும் அவர்கிட்ட பதட்டம் பார்க்க முடியல. இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்த பேப்பர் தட்டில் இருக்குள்ள அது தயாரிக்கிற ஒரு ஆலை பார்த்துங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. காவலர்கள்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கர தீ விபத்து. அந்த பகுதி முழுக்க அப்படியே கரும்புகையாக காட்சி அடிக்குதான். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.